வணக்க மக்களே, கருவேப்பிலையுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நாம் நம்மளுடைய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட நம்ம சேர்த்து சாப்பிட்றணும். கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்திருக்கு. பித்தத்தை தணித்து உடல் சூட்டை கருவேப்பிலை ஆற்றும். அதோடு கருவேப்பிலை கீரை மனதுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. குமட்டல், சீதபேதியாக உண்டாகிருக்கக்கூடிய வயிற்று உளைச்சல், நாள்பட்ட காய்ச்சல், இது எல்லாத்தையுமே கருவேப்பிலை உங்களுக்கு குணப்படுத்தும். பித்தம் மிகுதியால் இருக்கக்கூடிய பைத்தியத்தை குணப்படுத்த கூட கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கு. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய மருத்துவ நன்மைகள் கருவேப்பிலை இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் கருவேப்பிலை. கருவேப்பிலை ஒருவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கக்கூடிய கருவேப்பிலை நல்ல கொழுப்புடைய அளவு மட்டும், அதாவது HDL சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புடைய அளவு மட்டும் உங்களுக்கு வச்சுக்கிட்டு கெட்ட கொழுப்பு LDL சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புடைய அளவை வந்து குறைச்சி பெருந்தமனி தடிப்பு மற்றும் இதய நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் அட்டாக் அப்புறம் உங்களுக்கு இதய சம்பந்தமான எந்த விதமான டிசீஸும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. செரிமானத்தை அதிகரிக்கும் கருவேப்பிலை. கருவேப்பிலை சாப்பிட்றதுல நமக்கு மிக முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா, நம்மளுடைய செரிமானம் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். செரிமானம் எளிமையாக நடக்க ஆரம்பிக்கும். சீக்கிரமாகவே வந்து செரிமானம் அடைஞ்சிடும். ஸோ அதனால் எந்த விதமான செரிமான சம்பந்தமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. கருவேப்பிலோட நன்மைகளில் ஒன்று வந்து பார்க்கும்போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையும் உங்களுக்கு குணப்படுத்தும். ஸோ செரிமானம் சார்ந்த இந்த மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு குணப்படுத்திக் கொள்ளப்படுவதற்கும் வராமல் தடுப்பதற்கும் நீங்கள் வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா அது தீர்வதற்கு நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 5 கருவேப்பிலை இலையை அப்படியே நீங்கள் பச்சையாக மென்று சாப்பிடும் போதே உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை குணமும் படுத்திக்கலாம். முடி வளர்ச்சியை உங்களுக்கு துரிதப்படுத்தும் கருவேப்பிலை. இப்போ நம்மள பல பேர்த்திட்ட போயிட்டு கருவேப்பிலையுடைய ஏதாவது ஒரு மருத்துவ குணங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் உடனே நம்மளாம் என்ன சொல்லுவோம்னா, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது உண்மைதான். சேதமடைந்த கூந்தலுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல கருவேப்பிலை சிறந்து விளங்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, மெல்லிய முடி தண்டுக்கு வலுவூட்டுது. இது பொடுகு போன்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு கூடுதலாக தீர்க்குது. ஸோ உங்களுடைய முடி வந்து கருகருன்னு வளரணும் அப்படின்னாலும், முடி கொட்டக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதை போகிறதுக்கும், இந்த பொடுகு சம்மந்தமான பிரச்சனை போவதற்கும், இளநரைகள், ஸோ இப்போ சின்ன வயசில் நிறைய பேருக்கு வந்து முடி நரைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலை சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு அது சரியாயிடும். ஸோ மொத்தத்தில் முடி வளர்ச்சி ஆரோக்கியமான முறையில் துரிதப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கும் போது. கருவேப்பிலையில் கரோட்டினாய்டுகள் கொண்ட விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இதனால் கார்னியா பாதிப்பு ஏற்படுவது உங்களுக்கு குறைக்கப்படுது. விட்டமின் ஏ உடைய குறைபாடு இரவு குருட்டுத்தன்மை, பார்வை இழப்பு போன்ற கண் கோளாறுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் விட்டமின் ஏ பெறணும் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனையை கருவேப்பிலை உங்களுக்கு சரி செய்ய உதவும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் வராமல் தடுக்குவதற்கும் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எடை இழப்பை உங்களுக்கு கருவேப்பிலை ஊக்குவிக்கும். இப்போ நீங்கள் ஒருவேளை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கருவேப்பிலை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இந்த கருவேப்பிலை இருக்கும். உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை வெளியேற்றுறதுக்கு கருவேப்பிலை சிறந்த பண்பை கொண்டிருக்கு. கருவேப்பிலை ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் கொலஸ்ட்ராலோட எண்ணிக்கையை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகளில் மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. இது உடல் பருமனையும் உங்களுக்கு தடுக்க உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உடல் பருமன் இருக்குது, அதை குறைச்சிக்கணும், ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கணும்னா நீங்கள் கருவேப்பிலை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வாங்க. அல்லது இப்போவே வந்து கட்டுக்கோப்பை உங்களுடைய உடலமைப்பை மாற்றிக்கணும், வெயிட் எல்லாம் அதிகமாக போடக்கூடாது அப்படின்னா கருவேப்பிலை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்து எடுத்துக்கோங்க. ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் கருவேப்பிலை. கருவேப்பிலையை வழக்கமான உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், கோனோரியா, வயிற்றுப்போக்கு மற்றும் இது போன்ற வழிகள் எல்லாத்தையும் குணப்படுத்தலாம். ஸோ கூடவே உங்களுடைய ரத்த ஓட்டத்தையும் நீங்கள் மேம்படுத்திக்கலாம். இப்போ ரத்த ஓட்டம் நம்முடைய உடலில் தடைபடாமல் இருக்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அப்போ தான் நம்முடைய உடலில் எல்லா பாகங்களுக்குமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த சிகப்பில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் நம்ம சொல்லக்கூடிய புரதம் ஆக்சிஜனை உடலெங்கும் கடத்திட்டு போகும். ஸோ அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ரத்த சிகப்பினுடைய எண்ணிக்கை குறைவதால், ஹீமோகுளோபின் நம்ம சொல்லக்கூடிய புரதம் குறைவதால் உங்களுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் குணப்படுத்திக்கணும் அப்படின்னா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடிய சக்தியை கருவேப்பிலை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயங்களை குணப்படுத்துறதுக்கு நீங்க கருவேப்பிலையை பயன்படுத்தலாம். கருவேப்பிலையோடைய பேஸ்ட்டை நீங்க தடவுவதில், அதாவது கருவேப்பிலை நீங்க அரைச்சி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கிட்டு அதை நீங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள், சொறி, அப்புறம் கொதிப்பு, லேசான தீக்காயங்கள், இது எல்லாத்துலையுமே நீங்க தடவுனீங்க அப்படின்னா இந்த பேஸ்ட் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் அந்த தொற்று நோயெல்லாம் உங்களுக்கு அகற்றிடும். ஸோ அந்த காயங்களை விரைவில் உங்களுக்கு ஆறுவதற்கு குணப்படுத்தப்படும். ஸோ செப்டிக் ஆகாமல் நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த கருவேப்பிலையை பேஸ்ட் மாதிரி செஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய காயங்கள், அந்த தீக்காயங்களை கூட
கூட நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அது தொற்று நோயை வந்து தடுக்கக்கூடிய அபாயம் உங்களுக்கு அது அந்த அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும். வாந்தி, நாக்கு ருசியற்று போகிற மாதிரி இருக்கிறது, அப்புறம் வயிற்று ஓட்டம், சாப்பிட்டவுடன் மலங்கழிக்கக்கூடிய உணவு, பசியற்ற நிலை, சளி, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கருவேப்பிலை வந்து குணப்படுத்தும். கண்கள் வந்து ஒளி பெறவும், முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கும், உங்களுடைய மேனி எழில் பெறுவதற்கும் கருவேப்பிலையை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். கருவேப்பிலை சாறு ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை பலப்படுத்துது. பத்திய உணவு முறையில் கருவேப்பிலை சாப்பிட்றவங்க அவங்களுடைய துவையலாக இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கண் ஒளி குன்றாமல், நரை திரை இல்லாமல் எப்போதுமே நீங்கள் இளமை பொடிவோடு வாழ்வதற்கு கருவேப்பிலை உங்களுக்கு அருமருந்தாக பயன்படுது. அரோசிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ருசியை அறிய முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளுடைய நாவில் ருசி அறியக்கூடிய உணர்ச்சி இலைகள் மரத்து போகிறது தான் இதுக்கு காரணம். எது சாப்பிட்டாலுமே மண்ணு போல இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது. இதை குணப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை துவையல் தான் நல்லா பயன்படும். இதுக்கு நீங்கள் தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து அதை சுத்தம் பார்த்து அம்மியில் வச்சு தேவையான அளவு அது கூட இஞ்சி, சீரகம், புளி, பச்சை மிளகாய், உப்பு, இது எல்லாத்தையுமே நீங்கள் மையாக அரைச்சி துவையல் மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டில் வந்து நீங்கள் போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நாவல ருசி அறியக்கூடிய தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கருவேப்பிலையை நீங்கள் நல்லா அரைச்சி அது கூட முட்டையினுடைய வெள்ளை கருவை சேர்த்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முடி உங்களுக்கு நன்றாக வளர ஆரம்பிக்கும். ஸோ முடி நன்றாக வளரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். கருவேப்பிலை நல்லா அரைச்சி அது கூட முட்டையினுடைய வெள்ளை கருவை சேர்த்து தலைக்கு தேய்த்து குளிக்கணும். சுத்தமாக ஆய்ந்து எடுத்த கருவேப்பிலையை அம்மியில் மைய அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸை விட்டு நீங்கள் கலக்கி தினசரி நீங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாதத்தில் இதை நீங்கள் கலக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த துவையில நீங்கள் ருசிச்சு சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு எந்த விதமான நோயும் உங்களுக்கு வராது. ஸோ உங்களுடைய இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இதுக்கான காரணமே. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படுறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களும் குணப்படுத்தப்படும். பலவிதமான சீசன் அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள் வந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை இந்த மாதிரி துவையில அடிக்கடி சேர்த்து சாப்பிடலாம். பைத்தியம் தெளிய புத்தி சுதந்திரம் இல்லாமவர்களுடைய இருப்பவர்களுடைய அந்த புத்தியை வந்து ஒரு நிலையை நிறுத்தி அறிவில் தெளிவை உண்டாக்க சித்த மருத்துவத்தில் கருவேப்பிலை இன்னும் பயன்படுத்தப்பட்டு கொண்டதாக இருக்கு. அடிக்கடி நீங்கள் இந்த கருவேப்பிலை துவையில சாப்பிடும்போது உங்களுடைய உடல் உறுதி பெறும். ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த அளவுக்கு கருவேப்பிலை நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளில் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அண்ட் தொடர்ந்து கருவேப்பிலை சாப்பிட்டுட்டு இருக்கவங்க இன்னும் அதை வந்து நீங்கள் முறையாக கடைப்பிடிச்சு தொடர்ந்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. கருவேப்பிலை இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் ஆயிரம் அதை நீங்கள் பெற்று நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.